அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. ஸோ இந்த பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்றது தான், இந்த ராசி பலனுங்கிறது ஒரு பொது பலன். திரும்ப ஏன் நான் நீங்க என்னுடைய ராசி பலன் எல்லா வீடியோலையும் பாருங்களேன், முதல் இடத்துல இருந்து சொல்லியிருப்பேன். உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்தி, உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஆதிபத்தியம் தான் பேசும். பட் இந்த ராசி பலன் எப்படின்னா, நீங்க ஏன்னா மீன ராசி அப்படிங்கும்போது சந்திரன் வந்து உங்களுக்கு மீனத்துல இருக்கு. அப்ப அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இது. ஸோ அதனால வந்து என்னன்னா, இதுல ஏதோ ஒரு நெகட்டிவா சொன்னா வந்து ஐயோ இப்படி சொல்லிட்டாரே அதனால வந்து இப்படி நடந்துருப்போன்னு நினைக்க வேண்டாம். பாசிட்டிவா சொல்றோம்னா, ஸோ அதுக்கான கான்செப்ட் உங்களுடைய ஜாதகத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நடக்கும். புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் நம்ம எடுத்து பொது பலனா சொல்ல முடியாது இல்லைங்களா? உங்க ஜாதகம் உங்களுக்கு தான் பேசும். ஏன்னா ராசி எடுத்துட்டா அந்த ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% 70% இது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். ஒரு ஒரு சில பொது பலன்லாம் இருக்கு தெரியுங்களா? அதெல்லாம் கண்டிப்பா உங்களோட ஜாதகத்துல நடக்கும். ஸோ இப்போ வந்து கண்டென்ட்டுக்குள்ள போவோம். இப்போ மீன ராசி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது இந்த இதுல இருந்து அடுத்த ஒரு புத்தாண்டுக்குள்ள? ஸோ நம்ம கடந்த முறை சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல பிரேக் ஆகும் நிறைய பேர்த்துக்கு. கண்டிப்பாக நீங்க கூட பழகினவங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டு போயிருப்பாங்க. இன்கம் வைஸ்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணியிருப்பீங்க. அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை, பிரிவினை, இந்த மாதிரி அதிகபட்சமான பிரிவினை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. நம்பிக்கை துரோகம், நண்பர்களால் துரோகம், வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே கடந்த வருடங்கள் எல்லாமே மீனராசிக்கு நடந்திருக்கும். இதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா உறவுல பிரிஞ்சு அதில் ரொம்ப டிப்ரெஷன் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்பி ஒருத்தரை நம்பி முதலீடு கொடுத்தோ முதலீடு போட்டோ கடன் வாங்கி அதுல ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு விடிவு காலம் இருக்கா, இல்லை எந்த மாதிரி எந்த கோயில்கள் வழிபடணும் அப்படிங்கிறத இந்த பதவியில பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா, வரக்கூடிய ஆண்டு நல்ல ஆண்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆண்டு தான். பட் நான் திரும்பவும் சொல்லக்கூடியது என்னன்னா, அடுத்த ஒரு 8-9 மாசத்துக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கு. நீங்க பிடிவாதம் பிடிச்சி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை இன்னும் மெச்சாகும். பிரிவினை சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக தோணும். பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணீங்கன்னா பிஸ்னஸ்ல திடீர்னு இப்போ சண்டைகள் வர ஆரம்பிக்கும். ஆல்ரெடி வந்திருக்கும், அது பெருசாகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ என்னன்னா, மீனராசியை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுத்து போகணும் நம்ம. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து சொல்றேன் பாருங்க, சமீபத்தில் ஒரு 1.5 மாதம் காலம் மாட்டு இருக்கும். ஸோ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வராரு, இந்த மாதிரி பார்ட்னரோட பிரச்சனை, நான் வந்து இது பண்ணிடலான்ட்டு இருக்கேன், பிரசனம் பார்க்கணும் சார் அப்படின்னாப்புல. ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சார் பிரசனம் பாருங்க சார், நீங்கள் சேர்ந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ நம்ம பிரசனம் போடுறோம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு கண்டிப்பாக காட்டுது. அதில் கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம சொன்னோம். இல்லை சார் இவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் அதிகமாக எங்கிட்ட இருந்து எடுக்கிற மாதிரி தெரியுது, ஏன்னா கணக்கு கரெக்டாக காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னாப்புல. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இன்னும் ஒரு 10-12 மாத காலங்கள் இப்படித்தான் இருக்க போகுது. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அப்படி இல்லைன்னா உங்களோட கணக்கு வழக்கு நீங்கள் பாருங்க, அவர் பார்க்கணும், 2 பேர் இருக்கிற மாதிரியான விஷயத்துக்குள்ள போய்க்கிங்க. ஒரு வருடம் கழிச்சு கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுவீர்கள். நீங்கள் வழக்கம் போல நீங்கள் பார்ட்னர்ஷிப்பே பண்ணலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். முதல்ல அவரோட ஜாதகம் சனியுடன் புதன் சேர்க்கை, பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக நல்லா இருக்கும். என்ன இப்போ திடீர் பிரச்சனை, அவரோட கண்ணியில வந்து பாத்தீங்கன்னா சனி இருக்கு, சனியை நோக்கி கேது வருது, அப்ப பிரச்சனை. இந்த கேது உங்க சனியை தாண்டி போறப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சார் நம்ம சொன்னோம். இப்போ சொல்லி 2 மாசம் ஆகுது, அவரு நீங்க சொன்னாதான் சார் ஃபாலோ பண்றேன், கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப அவர் என்ன ராசி, அவர் வந்து மீன ராசி. இப்ப மீன ராசிக்கு நேர் 7ஆம் பாவத்துல கேது. பார்ட்னர்னு சொல்லக்கூடிய மனைவியா இருக்கட்டும், பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும், நீங்க சந்திக்கக்கூடிய எதிர்நபரா இருக்கட்டும், நல்லா பாருங்க. அது மீன லக்கணக்காரர்கள் கடந்த ஒரு 6 மாதமாவே உங்களுக்கு தலைவலி பிடிச்ச கிளைண்டே தான் வந்துட்டு இருப்பாங்க. சார் அப்ப நான் என்னதான் சார் பண்றது? முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூர் சார்ந்த சைட்ல இருக்கிறவங்க, இந்த திருப்பூர் இந்த செக்டார் ஈரோடுல இருக்கிறவங்க மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கேரளால இருக்கக்கூடிய, இப்போ கேரளான்னு சொல்ல முடியாது, பாலக்காடு நம்ம ஸ்டேட் பைபாஸ்ல எடுத்தீங்கன்னா மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாதிரியான தாக்கத்திலிருந்து குறையப்படும்.
இந்த கடந்த ஒரு வருடத்துல இந்த மாதிரி பிரிவினை மூலியமா அதிகமான வலிகளும், வயிற்று சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இந்த அசிடிட்டி, அல்சரு, இன்னும் டெப்த்தாக போனால் குடல் ரீதியான விஷயங்கள், அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து அதோடைய வீரியத்தன்மை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு சைடில் பிரச்சனைகளும் அதிகமாக இருந்திருக்கும். இதெல்லாம் மீன ராசிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஆண்டு என்னன்னா கண்டிப்பாக ஒரு உடல் உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா லக்னத்தை நோக்கி ராகு தொடர்பு இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள் இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு யாரெல்லாம் வேலைக்கு வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ 100% உங்களுக்கு உண்டு. கடல் சார்ந்த பயணம் கண்டிப்பாக பண்ணுவீங்க. மெயின் விஷயம் திருமண தடையாயிட்டு இருக்குன்னா அது இன்னும் ஒரு 8 மாதம் தான், அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் அடுத்த வர தமிழ் புத்தாண்டை விட்டுட்டு அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு நியர் ஆகும்போது கண்டிப்பாக திருமண அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தாதான் எந்த தேதியில் உங்களுக்கு கல்யாணம் நடக்குன்னு நம்ம சொல்ல முடியும். புரியுதுங்களா? எந்த டைமில் இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். பொது பலனா இந்த ராசி லக்கணக்காரங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எப்படியும் ஒரு 8 மாதம் இன்னும் தடைகள் அது அப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் சொல்லணும்னா நீங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல டெப்த்தாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடியது. அப்புறம் ரெண்டாவது உங்கள் லக்னாதிபதி குரு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப உங்களை காப்பாற்றும், தவறான வழிகளிலிருந்து காப்பாற்றும். ஸோ ஓவராலாக வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருவாய் சம்பந்தத்துக்காக பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்கம் வர்றதுக்காக பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப்புக்கு போகிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க, அது நல்லபடியாக தான் நடக்கும். பட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வருமானம் அதில் இருக்காது. ரெண்டாவது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க தொழில்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இன்கம்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த வேலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய மாதங்களில் சக்ஸஸ் ஆகும். ஓவராலாக பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும், உணவு பழக்க முறையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி அனைத்திலுமே ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஆண்டுகளாக மீனராசிக்கு அமைய போகுது. ஸோ இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.